அதான் நம்ம மேல இப்படி நாத்தடிக்குது. உண்மையாவே காத்து ரொம்ப நாத்தம் தான் அடிக்குது. ஏய் டூட்டி, கொஞ்ச நேரம் அமைதியாரு. உனக்கு ஒன்றும் இல்லை, உயிரோட தான் இருக்கிற. முதல்ல இருந்து ஒன்றும் அடக்கமாக கத்தாமருன்னு சொல்கிறத எங்கே புரிஞ்சுக்கிறீங்க? கத்தாதீங்கன்னு சொல்கிறது உங்களை அடக்கத்துக்காக இல்லை, உங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு தேடி அலையிறான்ல, அவன் காதில் உங்கள் பாவப்பட்ட கீச்சு குரல் விழுந்துடக்கூடாதுன்னா சொன்னேன். கேட்டியா? அதை பார், ஒரு காட்டுப்பூனை வந்துருச்சு. ஒரு காட்டுல ஒரு சின்ன பறவை வாழ்ந்துட்டு இருந்தது. அது அம்மா அப்பாவோட அரவணைப்புல வாழ்ந்ததால எப்பவுமே தன்னுடைய வேலையை தானா செஞ்சுக்காம மற்றவங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் அது அரை தூக்கத்துல இருக்கும்போது, தூங்குறது போதும், எந்திரி, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும். ஏறக்குறைய நம்ம ஆளுங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. குறைஞ்சபட்சம் இந்த கடைசி கூட்டத்துலயாவது நம்ம சேர்ந்து போய் ஆகணும். சீக்கிரம் கிளம்பு. என்னப்பா தூங்க விடாம ஒரே தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்களே, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. ஐயோ இப்படி தூங்கி தான் முழு சோம்பேறியா உட்காந்துட்டு இருக்க. உங்க அண்ணனை பாரு, விடிய காத்தாலேயே முதல் கூட்டம் போகும்போதே புறப்பட்டு போயிட்டான். அப்பதானே நமக்கு அங்க போய் இடம் பிடிக்க முடியும். எல்லாரும் இங்க இருந்து போயே ஆகணும், வேற வழியே இல்லை. கிளம்பு சீக்கிரம், இங்க இருந்து நம்ம இடத்த காலி பண்ணுவோம். எனக்கு தான் இவ்வளவு அழகான கூடு இருக்கேப்பா, நான் நல்லா குளிர் தாங்குவேன், நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. ஐயோ அம்மா, நீ ரொம்ப சின்ன பிள்ளை, உனக்கு சொல்ல புரியாது. உன்னாலலாம் உங்க அம்மாவோட அரவணைப்போ கலகலப்போ இல்லாம இங்க தூங்கவே முடியாது. சொல்ல பச்சு கேளு, சீக்கிரம் பரப்படு. சொன்னா புரிஞ்சுக்கோ, உன்னால தனியா கூட தீனி தர தெரியாது உனக்கு. இங்க கொட்ட போற பணியில எப்படிமா இங்க இருக்க? அந்த பனி உன்னை முறையவே வச்சு கொன்னே போட்டோம். அப்பா சொல்ற வச்ச கொஞ்சம் கேளுமா. ரொம்ப நேரமாயி போச்சு, ரொம்ப ஈர்த்தி போச்சுடா, கொஞ்சம் அப்புற வழியா பாடுற கண்ணா. அப்பா இங்கதான் காவலுக்கு நம்ம ஆந்தையார் இருப்பாரு இல்ல, நீங்க எல்லாரும் அவருக்கு காவல் காக்குறதுக்கு உணவு கொடுத்துட்டு தானே போறீங்க. எனக்கும் சேர்த்து கொஞ்சம் கொடுத்துட்டு போங்கப்பா. நானும் இங்கேயே தூங்கிட்டு அவர் கூடயே இருந்துடுறேன்ப்பா. எனக்கு ரொம்ப தூரம் பறக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. உனக்கு உலக நடக்க என்னன்னே தெரியல. ஒரு பக்கம் உயிரை கொண்டுட போற கொடுமையான பணி, இன்னொரு பக்கம் நம்மளால எப்படா வேட்டையாடலாம் காத்துட்டு இருக்கிற எதிரி விலங்குங்க, அதுலயே முக்கியமா அந்த காட்டு பூனைங்க. இதுல இருந்து நாம காப்பாத்திக்கணும்னா இங்கிருந்து போயிடாம ஆகணும். நீ வேற தூங்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு இந்த உலகமே தெரியாது. உனக்கு நாங்கெல்லாம் மாறி மாறி காவல் காத்துட்டு இருந்தோம். அதனாலதான் சொல்ல போனா நீ உயிரோட இருக்கிற. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. என்னோட சேர்ந்து பறந்து வர வழியை பாரு. அப்பா சொன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா. இப்ப என்னோட ரெக்கை உதிர்ற காலம் பாருங்க நீங்களே. என்னோட ரெக்கையெல்லாம் பாதி காணும். உதிர்ந்து போன ரெக்கையோட என்னால எப்படிப்பா பறந்து வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. அப்பா கிட்ட போய் சொல்லாதன்னு உனக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, நம்ம எல்லாருக்கும் ரெக்கை உறுதியா இருக்கும்போது நம்ம இடத்தை சேர்ந்த உலக மட்டும் ரெக்கை உதிர்ந்து போச்சு. இங்கேயே இருக்கிறதுக்காக இன்னைக்கு திருத்தனை பண்ணிக்கிட்டு விடிய காத்தால ஒரு ரெக்கையை நீயே ஒழுங்கா பிச்சு போட்டதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். போய் பேசாத, உடனே இங்கிருந்து புறப்புற வழியை பாரு. இந்த பார்த்துக்கிட்டே உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. மனுஷங்களை பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. அவங்கள மாதிரி பாசத்துல பசங்களை கண்ணு பொண்ணு மணி அப்படின்னு கொஞ்சிட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்க. நமக்கு பாசம் இருக்கு, நம்ம மனுஷங்க மாதிரி கண்மூடித்தனமான முரட்டு பாசம்லாம் எப்பவுமே கிடையாது. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா சீரழிச்சுக்காம வாழறதுக்கு மட்டுமே கடவுள் நம்ம கத்து கொடுத்துருக்காரு. நம்ம சுத்தி எப்பவுமே இங்க ஆபத்து சூழ்ந்திருக்கு. எப்பவுமே நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற பயமே இல்லாம அதை உதாசீனப்படுத்திட்டு கொழுப்படுத்தி போய் எங்கன்னா சுத்தி கை காலை உடைச்சிட்டு ஊனப்படாம அவர் கொடுத்த வாழ்க்கைய முழுசா வாழ்ந்துட்டு இங்க இருந்து போகணும். நடுவுல அகாலமா உயிர் போகாம வாழணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் பரவலாகிய நமக்கெல்லாம். உன் வாழ்க்கைய ஆபத்து இல்லாம வாழணும்னா எங்க கூட நீ கிளம்பி வந்துதான் ஆகணும். அப்படியே நான் இங்கதான் இருந்து சாவேன் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லை. இங்க இருந்து கடைசி கூட்டமும் கிளம்பி போச்சுன்னா உனக்காக நாங்களும் எங்க உயிரெல்லாம் இழக்க முடியாது. சரி, நானும் அவங்க அம்மாவும் கிளம்புறோம். ஆந்தையாரு இங்கே இருப்பாரு. உனக்கு தேவையான உணவை அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். உனக்கு மட்டும் ஆயுசு கட்டியா இருந்தா நாங்க திரும்பி வரும்போது உன்னை பாக்குறோம். சரி, நாங்க கிளம்புறோம். அப்பா எனக்கு சும்மாவே தூக்கம் வருது. நீங்க வேற அறிவுரைன்ற பேர்ல பக்கம் பக்கமா பேசி எனக்கு இன்னும் ரொம்ப தூக்கம் வர வச்சுட்டீங்கப்பா. நான் தூங்க போறேன்ப்பா. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் ஆந்தையார் கூட பத்திரமா இருக்கேன். பாத்துமா, பத்திரம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மனுஷங்க மாதிரி செத்து போனவங்களை 30-40 வருஷமா புகைப்படமா வச்சுக்கிட்டு நெஞ்சில துக்கத்தை சுமக்கிற பகுதியே ஆண்டவன் நமக்கு படைக்கல அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். நீயே அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுன்ற இடத்துல இருக்க. நான் ஒன்றும் தவிர்க்க முடியாது. உன் ஆயுசு கட்டியா இருந்தா நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். சரி, எங்களுக்கு ரொம்ப இருட்டி போச்சு, நாங்கள் கிளம்பலாம். என்ன அந்த மாமா என்ன சும்மா எழுப்பிட்டே இருக்கீங்க? நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நீங்க எழுப்பி விட்டுட்டு இருக்கீங்க. முட்டாள் ட்வீட்டியே,
எனக்கு தான் வயசாகி போச்சு, என் உருவம் பெருசாக வேற இருக்குது, அதனால் என்னால் ரொம்ப தூரம் பறக்க முடியாது. எனக்கு வேறு வழி இல்லை, நான் இங்கேயே தான் வாழ்ந்தாலும் செட் ஆகணும். சின்னஞ்சிறு பறவையான நீ கூட்டத்தோட போய் சந்தோஷமாக ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பா கூட சந்தோஷமாக குடும்பத்தோடு திரும்பி வரக்கூடாது? சரியான வடிகட்டின முட்டாளாக இருக்கியே. பறக்க பறக்க முடியாமல் இப்படி சோம்பி கூட்டிலே கிடக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லு பார்க்கலாம். இதை பாராமா, இவ்வளவு நேரம் என்கிட்ட எங்க அப்பா பக்கம் பக்கமா அறிவுரை சொல்லி களைச்சு போய் தோத்து போயிட்டாரு. திரும்ப இப்ப நீயும் என்கிட்ட அறிவுரைன்ற பேர்ல பக்கம் பக்கமா பேசாத, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. அது சரி, கொஞ்சம் இரு. எல்லாரும் என்ன அந்த மாமா தான் கூப்பிடுவாங்க, நீ என்ன ஆமா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. ஆமா, எதுக்கு தேவையில்லாம நீளமா அந்த மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நேரத்தை வீணாக்கணும்? அதுதான் அதை சுருக்கி உங்களை ஆமான்னு வச்சுட்டேன். நீங்க கூட என்ன பிடின்னு நீளமா கூப்பிட வேணாம், டீன்னு கூப்பிடுங்க போதும். அட சோம்பேறி கழுத. இல்லை கழுதைய சோம்பேறினா அது நெட்டு ஒதிக்கும். நீ சரியான சோம்பேறி பறவை. சரி பத்திரமா மற்ற மேலே இரு. உனக்கு ரெக்க வேற இல்லை, கீழே குதிச்சு கையை காலம் உடச்சிக்காரு. நான் போய் என்னுடைய கூட்டை காலி பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். ஆட நல்லதா போச்சு, உங்க கூட்டம் காலி பண்ணிட்டு என் கூடவே வந்துடுறீங்களா? ரொம்ப எனக்கு வசதியா போச்சு. ஆமா, நான் தூங்கிட்டே இருப்பேனா? எனக்கு பசிக்கும் போது நான் வாயை மட்டும் திறக்கிறேன், நீங்க தீனியை உள்ள போட்டுருங்க. அந்த சோம்பேறி பறவைகளின் சங்க தலைவிய, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உனக்கு மனுஷங்க பாடுற காலம் எது காலம் கண்ணுறங்கு மகளேன்ற பாட்டை நான் பாடினது ரொம்ப தப்பா போச்சு. நீ சின்னவளா இருக்கும்போது தூங்காம நைன்னு அழுதுட்டே இருப்ப. பெரியவ ஆயிட்டேன்னா உனக்கு குடும்பம் குஞ்சுங்கன்னு உன்னுடைய வேலை பாரம் அதிகமாயிடும். அதனால உன்னால சரியா தூங்க முடியாது. அதனால நேரம் கிடைக்கும் போது தூங்கின்னு சொல்லி அந்த பாட்டை பாடி வச்சிருந்து எவ்வளோ பெரிய தப்பா போச்சு. அந்த பாட்டால் நீ இவ்வளோ பெரிய சோம்பேறியாகன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. உனக்காக தான் உங்கள் அப்பா அம்மா குளிர் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ எப்படியாவது கூட வந்துடுவேன்னு காத்திருந்து கடைசி நேரத்தில் கிளம்பி போனாங்க. பாரு, பறவைங்க போட்ட கணக்கு என்றைக்கும் தப்புனதே இல்லை. குளிர் ஆரம்பிச்சிருச்சு. என் வயசு அனுபவத்தினாலையும் என் உடலில் இருக்கிற ரெக்கைகளோட கணக்குனாலையும் நான் இந்த குளிரை எப்படியோ தாங்கிடுவேன். ஆனால் சின்ன பறவை நீ எப்படி தாங்குவேன்? என் நோசை. ஆனால் மரத்தை விட்டு கீழே மட்டும் வந்துடாத. என் கூட்டை காலி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/2 மணிக்குள்ள நான் இங்கே சீக்கிரமாக வந்துடுறேன். ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த பாழா போன காட்டெருமை கூட்டம் நம்ம கூட இருக்கிற மரங்க பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? நானும் எவ்வளோ கூச்சல் போட்டு பார்க்குறேன், அது இந்த பக்கம் வந்து என் தூக்கத்தை கெடுத்து உயிரை எடுக்குதுங்க. வீட்டு, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே. நாம் இருக்கிற மரங்க பக்கம் காட்டெருமைங்க வரதுக்கும் நீ கோபுறத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. எனக்கு என்ன சொல்ல வரேன்னு ஒன்றும் புரியலையே. ஆட, அதை ஏன் கேட்குறீங்க மாமா? அதுங்க ஓடும்போது ஒரே தூசியை கிளப்பிட்டு ஓடுதுங்களா, அந்த தூசி என்னுடைய மூக்கில் பூந்துட்டு ஒரே கஷ்டமா இருக்கு. அது இல்லாம அதுங்க இந்த சாணத்தை வேற போட்டுட்டு வாழை சக்கரை மாதிரி சுத்திக்கிட்டே போகுதா, அந்த சாணம் எல்லாம் என் மேல பட்டு எனக்கு ஒரே அருவருப்பா இருக்குது. நான் எவ்வளவு கூச்சல் போட்டு கத்தினாலும் அந்த காட்டு எருமைங்க காதுல கேட்கவே மாட்டேங்குது மாமா. குட்டி, உன்னோட அந்த குகுன்னு சின்ன சத்தம் அவ்வளோ பெரிய எருமை கூட்டத்துக்கு காதில் எப்படி கேட்கும்? அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால நிம்மதியாக வாழவே முடியாது. உனக்கு சொல்ல மறந்துட்டேன், அவ்வளோ தடித்தோடு இருக்கிற எருமை மாடு கூட்டமே பயந்து ஓடுற எதனாலன்னு நினைக்கிறேன்? இந்த பழப்போன குளிருக்கு பயந்து தான். நீ என்னடான்னா இவ்வளோ சின்ன குருவியாக இருந்துக்கிட்டு காட்டுக்கே ராணி போல் அதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்குற. சரி குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. நான் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். என்ன லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு. அப்பாவும் அம்மாவும் வேண்டி சாப்பிடுங்கன்னு ஊட்டும்போது நமக்கு பசிக்கலை, யாரும் இல்லைன்னும் போது ஒருவேளை பயத்துல தான் பசிக்குதோ. ஆந்த மாமா வேற வெளியே கூட்ட விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. எதுக்கும் மரத்துக்கு கீழே போய் பாப்போமா, ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு. தீனி கீழே 1-2 இறஞ்சு கிடந்தா கூட நம்மளோட இந்த பசிக்கு ஒரு சிறு தீனியா ஆந்த மாமா வர வரைக்கும் இருக்கும். என்ன இந்த உடஞ்ச ரெக்கையை வச்சுட்டு தட்டு தடுமாறி கீழே வந்துட்டோம். ஆனா இங்க சாப்பிட உணவு ஒன்றும் கிடைக்கலையே. அன்னைக்கு அம்மா உணவு தேடும் பாடம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம தூங்கி வேற போயிட்டோம். இருந்தாலும் அறத்தூக்கத்துல அவங்க சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது. கீழே வேற எல்லா நெல்மணியும் எறும்பு எடுத்துட்டு போயிடும்னு சொன்னாங்களே, அதான் இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல போல இருக்கு. அம்மா அன்னைக்கு சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது. எப்பவுமே சாப்பாடை மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னு அம்மா சொன்னது இதுக்காக தான் போல இருக்கு. ஐயோ, இந்த குளிர் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சே. இப்போ என்ன பண்றது? பேசாம அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்டு அவங்க கூடவே போயிருக்கலாமோ? நேரம் ஆக இந்த பாழா போன உயிர்கொல்லி குளிர் அதிகமாகுதே. தெரியாம கீழே வேற இறங்கிட்டோம், குளிர் அதிகமாயிட்டே போகுதே. ஐயோ டியூட்டி, நான் உனக்கு எவ்வளோ சொல்லிட்டு போனேன் மேலேருந்து கீழே இறங்கி வராதுன்னு. ஒழுங்கா உன் குடும்பத்தோட போயிருந்தீங்கன்னா இப்படி குளிரில் உரையாமல் தப்பிச்சாது இருக்கலாமா? இப்படி விரைச்சி போய் கிடக்குறியே. இந்த காலத்து பசங்க பெரியவங்க சொல்கிறது எங்கே கேட்குறீங்க? சரி, நானே மேலே எனக்காக குளிரில் தப்பிச்சிக்கிறதுக்காக பஞ்சால செஞ்ச சொட்டர் பின்னி வச்சிருக்கேன், அதை எடுத்து வந்து போடுறேன். அப்போது உன் குளிர் நடக்கும் குறையதான்னு பார்க்கலாம். இல்லை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த குளிர் என்ன கொல்லதான் போகுது. ஏற்கனவே பாதி உறைஞ்சு போயிட்டேன். ஐயோ, இது என்ன கொடுமை? நானே இப்படி குளிரில் உறைஞ்சு கிடக்கும்போது என்ன மாதிரியே பெரியவங்க சொல் கேட்காத அந்த ஒத்த எருமை மாடு தனியாக ஓடி வருது.
குளிர்ல சாகரமோ இல்லையோ அது கால்ல மிதிப்பட்டே நான் சாக தான் போறேன். என்னடா இது, கண்ணே தெரியல, ஒரே இருட்டால இருக்கு. ஒருவேளை செத்து பரலோகம் போயிட்டோமோ? என்ன நடந்தது? நம்ம மேல ஏதோ சொத்துன்னு விழுந்த மாதிரி இருந்தது. அது பாறையா சாணமான்னு யோசிக்கிறதுக்குள்ள பயத்திலேயே நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். என்ன நம்ம மேல இப்படி ஒரு நாத்தம் அடிக்குது? செத்த பணம் மாதிரி. நாத்தம் எல்லாம் பணத்துக்கு தெரியுமா என்ன? செத்த பணத்தோட நாத்தம் மத்தவங்களுக்கு தான் தெரியும்னுவாங்க, எனக்கு எப்படி தெரியுது? அடச்சே, நம்ம மேல இவ்வளவு துர்நாற்றம் வீசறதுக்கு காரணம் இந்த பழாப்போன காட்டெருமை நம்ம மேல போட்டுட்டு போன சாணம் தான். என்னதான் சாணம் நாத்தம் அடிச்சாலும் நம்ம உறைஞ்சு போகாம உடம்பு இந்த சாணத்தோட சூட்டால பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. கூடவே குளிருக்கு நல்ல கதகதன்னு எதமா தான் இருக்கு. ஆனாலும் அந்த நாத்தம் தான் தாங்க முடியல. அட, யாரோ வந்து நம்மள இந்த நாத்தத்துல இருந்து காப்பாத்துற மாதிரி இருக்கே. யாரு? நம்ம ஆந்த மாமாவா? ஆந்த மாமாவா தான் இருக்கும். ஐயோ, ஆந்த மாமா இல்ல. நம்ம கத்தின சத்தத்தை கேட்டுட்டு அந்த காட்டு பூனை தான் வந்துருச்சு போல. நம்ம உயிர் போறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. என்ன ஆந்த மாமா குரல் எங்கோ எக்கோல கேக்குது. நிச்சயமா நம்ம இருக்கிறது பரலோகம் தான். அம்மா அப்பா சொன்ன பேச்ச கேட்காததுனால கடவுள் நம்மள நரகத்துக்கு அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம மேல இப்படி நாத்தடிக்குது. அந்த பாட்டை நமக்குன்னு தான் எழுதுனாங்க போல இருக்கு. உண்மையாவே காத்து ரொம்ப நாத்தம் தான் அடிக்குது. ஏய் டூட்டி, கொஞ்ச நேரம் அமைதியாரு. உனக்கு ஒன்றும் இல்லை, உயிரோட தான் இருக்கிற. உன் மேலே அந்த எருமை சாணியை போட்டு ஓடி போயிடுச்சு. நல்ல வேலை நீ குளிர்லேருந்து தப்பிச்சது அந்த சாணியிலன்னு நினச்சிக்கோ. அந்த சாணியில் இருக்க சூட்டில் தான் இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சி போனது சாதாரணமாக மாறிட்டு வர. கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் அமைதியாக இரு. நம்ம பகுதியில் காட்டு பூனைங்க ரொம்ப அதிகம். உன் பெற்றவங்களோட ஃபோன் சொன்னால் அந்த பேச்சை நீ கேட்கல. மரத்தை விட்டு கீழே இறங்காது நான் சொல்லிட்டு போனால் என் பேச்சை நீ கேட்கல. உன் குரல் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேட்டை பிடிக்க வர காட்டு பூனைங்களுக்கு உன் குரல் ரொம்ப கூர்மையாக கேட்கும். அதனால் கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்தா தொலையேன். ஐயோ ஐயோ, அந்த மாமா, என் மேலெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு சாணம் சிங்கமா போச்சு. இந்த மாதிரி நிலைமையில என்னை இந்த ஆண் பறவையாவது பார்த்தா என்ன ஆகும்? இந்த ஆண் பறவைகளுக்கு பிடிக்கணும்னு தான் யோசிச்சு நான் மேக்கப் போட்டு வச்சிருந்தேன். இப்போ இந்த சாணம் எல்லாம் என் மேல விழுந்து ரொம்ப அசிங்கமா போச்சு. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னை உங்க மேல உட்கார வச்சு என்னோட கூட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? நான் என்னை சுத்தப்படுத்திக்கிட்டு நல்லா கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிறேன். உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்க நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் மற்றவங்களுக்கு அழகாக தெரிவிங்கன்னு உங்களுக்கு சொல்லியே உங்களை எல்லாம் பெண் அடிமை ஆக்கிட்டாங்க. மனுஷங்களை போல பறவைகளாகிய நாம இதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஒரு உண்மையான ஆண்மகனோ இல்லை ஆண் பறவையோ விரும்புறது உங்கள் மேல் பூச்சி வெளி தோற்றத்தை இல்லை, உங்களோட அழகான மனசை தான். அதை முதல்ல புரிஞ்சுங்க. நீ அழகாக இல்லை, கலராக இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத மனசுக்குள்ளே போட்டுக்காதீங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி குப்பத்தட்டில் போடுங்க. உங்களை நீங்களே வளர்த்துக்கிட்டு உயர பறக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு இந்த பயலுங்க அடிமையாக உங்கள் பின்னாடி ஓடி வருவாங்க. அதை நோக்கி பயணம் செய்யுங்க, அது போதும். முதல்லேருந்து ஒன்றும் அடக்கமாக கத்தாமருன்னு சொல்கிறத எங்கே புரிஞ்சுக்கிறீங்க? கத்தாதீங்கன்னு சொல்கிறது உங்களை அடக்கிறதுக்காக இல்லை, உங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு தேடி அலையிறான்ல அவன் காதில் உங்கள் பாவப்பட்ட கீச்சு குரல் விழுந்துடக்கூடாதுன்னா சொன்னேன். கேட்டியா? அதை பார், ஒரு காட்டுப்பூனை வந்துருச்சு. சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடி அதை விரட்ட பார்க்குறேன். நீ கத்துற குரல்லையே அது உன்னை தேடி வந்துருச்சு. எப்படியாவது போராடி அந்த காட்டுப்பூனை இங்கேருந்து விரட்ட பார்க்க. அடடா, முக்கியமான நேரத்துல உங்க புரட்சி தலைவர் மாதிரி வந்து ஆந்த மாமா நம்மளை காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு ஒரு நடந்த சம்பவத்துலேருந்து இதை பார்க்குறவங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உன் மேலே சாணம் எறிகிறவங்க எல்லாரும் கெட்டவங்க இல்லை, உன்னை சாணத்துலேருந்து காப்பாற்ற வர எல்லாரும் நல்லவங்களும் இல்லை. இது எல்லாத்தையோட நீ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது கவலை கொட்டா மாதிரி கத்திக்கிட்டே இல்லாமல் அமைதியாக இருந்தால் தான் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். பயத்தில் நீ கத்தும்போது உன் கவனம் செதறும்ல, அதை பயன்படுத்தி தான் உன்னை ஈஸியாக முழுங்கிட்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு மாமா. வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி மாமா. எப்படியோ போராடி அந்த காட்டுப்பூனையை வெட்டிட்டேன். ஆனால் எங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் உன் மேலே உருளை போய் உன் கால் உடஞ்சி உனக்கு ஊனமாக போச்சே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப நன்றி மாமா. இந்த தண்டனை எனக்கு வேண்டியதுதான். என்னை பெற்றவங்க அவ்வளவு சொன்னாங்க. நான் தான் வீம்புக்கு 4 ரெக்கையை பிச்சுக்கிட்டு என்னோட சுதந்திரத்துக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேன். எனக்காக பறிஞ்சு பேசி என் நன்மைக்காக எவ்வளவு நீங்கள் எடுத்து சொல்லியும் கேட்காம நானே கத்தி அந்த காட்டுப்பூனையை வர வச்சுட்டேன். இனிமேல் வேற வழியே இல்லை. என்னுடைய காலும் ரெக்கைகளும் சரியாகிற வரைக்கும் உங்கள் கூடவே நான் இருக்கிறேன். உங்களோட அனுபவத்தெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக்கிறேன். என் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். முட்டாள் பறவை, உன்னுடைய ரெக்கை உடஞ்சி போனதுக்கும் உன்னுடைய கால் உடஞ்சி போனதுக்கெல்லாம் ரொம்ப முடங்கி போயிடாத. அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். இன்னும் நீ பறக்க வேண்டிய உயரம் நிறைய இருக்குது.
உனக்குன்னு எல்லாம் நிறைய தெரிஞ்சா கூட மற்றவங்களோட அனுபவத்தையும் நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. 100 வருஷம் வாழ்ந்தவங்களோட அனுபவத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீ 100 வருஷம் வாழணும்னு ஒன்றும் அர்த்தமே இல்லை. உன்னை விட பெரியவங்க சொல்லியிருக்கிறத கேட்டாலுமே அது 100 வருஷம் அனுபவம் உனக்கு சுலபமாக கிடைச்சிடும். முதல்ல வெற்றி பெற்ற பல பெண் பறவைகளை போல வெற்றிகரமான ஒரு பறவையாக மாறணும்னா அவங்க எப்படி மாறினாங்கன்றதை யோசனை பண்ணி அந்த வழியை பின்பற்று. சரிவா, நேரமாச்சு, பசி வேறு எடுக்குது. நான் உன்னை தோளில் வச்சு கூட்டு போகிறேன். நீ கூட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வெடு, சாப்பிடலாம். அவங்களும் பாவம் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க, போய் சாப்பிட்டோம்.